Hello students, welcome to Curious Science Minds channel. ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட்டுங்கிற சாப்டரில் இருக்கிற ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 9. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர் 9. ஓகே, கொஷின் பார்க்கலாம் பாருங்கள். இஃப் எ மேன் ஹேஸ் அ மாஸ் 50 kg on the earth, what is his weight? அதாவது ஒரு மேனோட மாஸ் வந்து 50 kg எங்கே அப்படின்னா எர்த்தில், அவரோட வெயிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு டைம் நல்லா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், எர்த்தில் நம்ம மாஸ் பார்க்கும்போது மாஸ் கொடுத்துருக்காங்க, வெயிட் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ எப்போவுமே வெயிட் அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட தான் வர்றது. கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெயிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்ம் பாருங்கள். மாஸ் கொடுத்துருக்குறாங்க. மாஸ் இஸ் ஈக்குவல் டு 50 kg. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? வெயிட் கேட்டிருக்காங்க. ஸோ மாஸும் வெயிட்டும் ஈக்குவல் கிடையாது எர்த்தில். சரியாப்பா? ஏன் அப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் டிஃபர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஏதாவது இடத்துக்கு இடம் அது என்ன பண்ணும், பிளானட்டுக்கு பிளானட் அது சேஞ்ச் ஆகும். இங்கே ஒருத்தரோட மாஸ் இப்படி இருந்தது, மாஸ் வந்து வேரி ஆகாது. இங்கே வெயிட் ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதே பர்சன் அதாவது வேறு பிளானட்டுக்கு எங்கேயாவது போனாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் வந்து வேரி ஆகும், பிகாஸ் ஆஃப் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ வெயிட் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் வெயிட் W which is equal to மாஸ் வந்து M, வெயிட் வந்து W which is equal to மாஸ் into G. G is nothing but acceleration due to gravity. இந்த Gங்கிறது என்னது? acceleration due to gravity. due to gravity. அது வந்து which is a constant value. ஓகேவா? அதை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. which is equal to 9.8 meter per second square. 9.8 meter per second square. ஸோ G is equal to இந்த வேல்யூ. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதாவது எர்த்தோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோனா 9.8 into 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ நமக்கு தெரியும், ரெண்டு வேல்யூவும் கிடச்சிருச்சு, சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு 50 கிலோகிராம் இன்ட்டு G. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 9.8. ஸோ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 98 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 8 5s are 40, 9 5s are 45 + 4 49. ஸோ ஆல்ரெடி இதில் ஒரு ஜீரோவை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இங்கே ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஸோ 490 நியூட்டன். அதாவது இதோட யூனிட் வந்து என்னதுன்னா நியூட்டன். வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன். ஸோ W வெயிட் which is equal to 490 நியூட்டன். 490 நியூட்டன். அப்போது மாஸ் வந்து 50 kg இருக்கும்போது அவங்களோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 490 நியூட்டன். ஸோ நியூட்டனுங்கிறது SI யூனிட் ஆஃப் வெயிட். ஓகேவா? ஸோ மாஸுக்கு நம்ம கிலோகிராம்னு சொல்லுவோம், வெயிட்டுக்கு வந்து நியூட்டன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.